Welcome back friends. Welcome to Techvita channel. Present participle phrases வந்து கம்ப்ளீட்டாக நடத்த முடிச்சாச்சு. சரிங்களா? நடத்துறதுக்கு மேற்கொண்டு ஒன்றும் இல்லை. பட் இந்த கிளாஸ் அதை பற்றி தான் எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்டென்ஸில் வந்து அந்த ஃப்ரேசஸ் வருது பார்த்தீங்களா, அது வந்து 3 வகையான இடத்துங்களில் வந்து இடம்பெறுது. முதல் சென்டென்ஸ்க்கு முன்னாடி, மெயின் கிளாஸுக்கு முன்னாடி, மெயின் கிளாஸில் நடுவில் இடம்பெறுது, நவுனுக்கு பக்கத்தாப்பில் சில இதில் வரும். சில சென்டென்ஸில் வந்து மெயின் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிற்பாடு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே கிளாஸில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பொசிஷன் ஆஃப் எ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ், அதான் டாபிக். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடி நான் எழுதி வச்சிட்டேன். எ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் கேன் டேக் த ஃபாலோயிங் 3 பொசிஷன். இந்த 3 இடங்களில் நிரப்ப தான் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் வந்து எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிகினிங் ஆஃப் எ சென்டென்ஸ், அண்டு இன் த மிடில் ஆஃப் எ சென்டென்ஸ், அண்ட் தேர்ட் வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பிகினிங் ஆஃப் எ சென்டென்ஸை பார்க்கலாம். பிகினிங் ஆஃப் எ சென்டென்ஸ். தமிழ்லாம் வாக்கியம்லாம் நான் கொடுக்கல, டைரெக்டாக வந்து இங்கிலீஷ் சென்டென்ஸே கொடுக்க போகிறேன். பாருங்கள். ஹோல்டிங் எ கப் ஆஃப் டீ. ஃப்ரேஸு இது பிகினிங்கில் நான் ஃப்ரேஸ் சொல்லிட்டேன். என்ன அர்த்தம்? அது டீயை ஒருத்த கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான், யாருன்னு தெரில. ராஜு என்டர்ஸ் த பில்டிங். ராஜுபாய் அவர் தான் என்ட்ரு ஆகிற போல இருக்கு. அவர் வந்து வாயில் பிளேடோட வருவார், இவர் டீயோடு வர்றாரு. சரிங்களா? ஸோ ஹோல்டிங் எ கப் ஆஃப் டீ, ராஜு என்டர்ஸ் த பில்டிங். ஸோ இந்த கம்ப்ளீட் நவுன் வந்து, இந்த கம்ப்ளீட் ஃப்ரேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ராஜுங்கிற நவுனை பற்றி நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுது. இதை வந்து கடைசியில் போட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ கடைசியில் போடுறத வந்து எதை போடலான்னா, அந்த நவுனுக்கு பக்கத்தாப்பில் இருக்கணுங்க. இப்போ இந்த பில்டிங்குங்கிற இந்த நவுனை பற்றி பேசணும்னா இந்த ஃப்ரேஸை கொண்டு வந்து கடைசியில் போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இந்த நவுனை பற்றி பேசும்போது முன்னாடி போட்டுருங்க. ஓகே, இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதை நெக்ஸ்ட்டு ஸ்லைடுன்னு எடுக்கும்போது நான் சொல்கிறேங்க. ஓகே, இதுதான் இதில் உள்ள அந்த கீ பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். லேயிங் ஆன் த பெட் அப்படின்னா என்ன? லேயிங் ஆன் த பெட்னா என்ன? இந்த தூங்குறதெல்லாம் கிடையாது. இந்த பெட்டில் வந்து படுக்கவும் இல்லாமல் உட்காரவும் இல்லாமல் ஒரு மாதிரியே காலை ஒரு நீட்டிகிட்டு இருப்போம்ல, அதான் லேயிங் ஆன் த பெட். சரிங்களா? காலை அரை படுக்க இருந்துக்கிட்டு. ஸ்வாதி wrote the entire post. எது போஸ்ட்னா பெரிய ஃபேஸ்புக்கில் எல்லா அந்த பெரிய ஒன்று போஸ்ட் எழுதியிருக்கு. அதை வந்து உட்காந்து கவனித்து நெட்டில் பார்த்தலாம் எழுதலை, ஏதோ ஒரு எது சம்மந்தமாக ஆர்டிக்கல் எழுதியிருக்கு. அதை வந்து படுத்துக்கிட்டு சாதாரணமாக உட்காந்து எழுதிச்சு. பட் ஸ்வாதி என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது, அந்த எழுதுகிற நேரத்தில் என்ன பண்ணுச்சுன்னா லேயிங் ஆன் த பெட். சரிங்களா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? பட் இங்கே ஒரு கேள்வியை நான் வந்து வைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்வாதியை பற்றி சொல்கிறோமே, இதை 2ஆக பிரிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை எசென்சியல், நான் எசென்சியல். இப்போ இந்த வாக்கியத்துக்கு இது எசென்சியல் இன்ஃபர்மேஷனாக, இந்த வாக்கியம் இந்த மெயின் கிளாஸு இது இல்லாமல் இருந்தால் இதில் ஏதாவது பாதிப்பு வருமா? எசென்சியலாக, ரொம்ப தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷனா? யோசனை பண்ணி வைங்க. சரியா? அடுத்தது வரும்போது நான் அதுக்கு பதில் நான் தரேன். இது வந்து மிடில் ஆஃப் த சென்டென்ஸ். மிடில் ஆஃப்லாம் கேட்டால, மிடில் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன? அலெக்ஸ் லுக்கிங் இன்டு ஹிஸ் ஃபோன் told us to leave the room. இதுக்கு என்ன அர்த்தம்? அலெக்ஸ்னு ஒரு ஆள் ஃபோனை நோண்டிக்கிட்டே, அதாவது லுக்கிங் இன்டு ஹிஸ் ஃபோன்னா ஃபோனை நோண்டிக்கிட்டே நம்ம சொல்கிறோம்ல, ஃபோன் நோண்டிக்கிட்டே எங்களை என்ன பண்ண சொல்கிறான்? முதல்ல அந்த ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எங்களை சொல்கிறான். சரிங்களா? ஸோ அலெக்ஸ் told us to leave the room, இதுதான் மெயின் சென்டென்ஸ். அலெக்ஸ் told us to leave the room. பட் லுக்கிங் இன்டு ஹிஸ் ஃபோனுங்கிறப்ப நம்ம வந்து அந்த நேரத்தில் அலெக்ஸ் என்ன பண்ணுறாங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். ஸோ அலெக்ஸுக்கு முன்னாடி கொடுக்காம ஏன் நடுவில் கொடுக்குறோம் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தாப்பில் as to leave the roomனு இன்னொரு ப்ரொனவுன் வருது. அது ஒரு
சாம்பிள். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். Alex told us to leave the room. Looking into his phone, Alex told us to leave the room. இப்படி போட்டாலும் இந்த சென்டென்ஸ் வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு எடுபடும், தப்பே கிடையாது. லுக்கிங் இன்டு ஹிஸ் ஃபோனை பார்த்து கொண்டே அலெக்ஸ் எங்களிடம் ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த மாதிரியும் சில வாக்கியங்கள் அமையும். பட் இதில் உள்ள எக்ஸப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலெக்ஸ் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸுக்கு இது வந்து எசென்சியலாக நான் எசென்சியலான்னு கேட்டிங்கன்னா நான் எசென்சியல். இதை நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி இது நான் எசென்சியல் தான். இது இல்லாமல் இருந்தாலும் இந்த செயல் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த சென்டென்ஸில் இதை டோல்டு அவன் வெளியே போக சொல்லிட்டான், அவன் ஒரு ஃபோனை பார்த்தான்னா பார்க்கலண்டா என்ன. பட் இந்த சென்டென்ஸை பாருங்களேன். த கேர்ள் டான்சிங் ஆன் த ஸ்டேஜ் இஸ் மை சிஸ்டர். இப்போ இதுவும் ஃப்ரேஸ் தாங்க. டான்சிங் ஆன் த ஸ்டேஜ் அப்படிங்கிறதும் ஃப்ரேஸ் தான். பட் இது வந்து எசென்சியல் இன்ஃபர்மேஷன் இந்த கேர்ளுங்கிறதுக்கு. ஏன்னா அவர் யாருன்னா அவங்க எங்கே இருக்காங்க அந்த சேலை. திஸ் இஸ் மை சிஸ்டருங்கிறது சேதி, அதுதான் என் தங்கச்சி. இவ்வளோ பேர் இருக்காங்களே, இது யார்ப்பா தங்கச்சிங்கிறப்ப டான்சிங் ஆன் த ஸ்டேஜ் யூனிக்காக அந்த ஒரு செய்தியை நீங்கள் சொல்கிறீங்க. மற்றதை காட்டிலும் அதை யூனிக்காக நீங்கள் சொல்லும் பொழுது கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எசென்சியல் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா யூ டோன்ட் புட் கமா போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி பேசலாம்? இப்படியும் பேசலாம். எப்படி? அலெக்ஸ் லுக்கிங் இன்டு ஹிஸ் ஃபோன் டு லீவ் த ரூம் இப்படியும் சொல்லலாம், தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இந்த சென்டென்ஸ் இப்படியும் பேசலாம், இப்படியும் பேசலாம், தப்பு கிடையாது, ஒரே பொருள் தான். பட் இந்த சென்டென்ஸை இந்த டான்சிங் ஆன் த ஸ்டேஜுங்கிறத நம்ம முன்னாடி கொண்டு போயிடக்கூடாது. இப்படி கொண்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த பாருங்க, டான்சிங் ஆன் த ஸ்டேஜ் த கேர்ள் இஸ் மை சிஸ்டர்னா அர்த்தமே இல்லை. அந்த ஃப்ரேஸுக்கும் அந்த நவுனையும் நீங்கள் சம்மந்தப்படுத்துகிற மாதிரியே இல்லை. ஏன்னா இந்த ஃப்ரேஸ் வந்து எதை சம்மந்தப்படுத்தணும்? இந்த நவுனை சம்மந்தப்படுத்தணும். ஸோ நம்ம சில நேரங்களில் இந்த நவுனுக்கு பக்கத்தாப்பில் வரணும் அந்த ஃப்ரேசஸ். ஓகேவா? இது அந்த மாதிரி தான். இந்த சென்டென்ஸை நம்ம அந்த மாதிரி தான் பண்ணோம். பட் சேஞ்ச் பண்ணோம், இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அர்த்தம் மாறலை. நமக்கு வந்து அர்த்தத்தை அந்த வந்து சென்டென்ஸ் வந்து கொடுக்குது. பிகாஸ் நான் எசென்சியல் இன்ஃபர்மேஷன். பட் எசென்சியல் இன்ஃபர்மேஷனை அந்த இடத்துல தான் போட்டாகணும், கமா போடாமல். சரிங்களா? இதே வந்து நம்ம காம்ப்ளெக்ஸில் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸில் சொல்லும்பொழுது ப்ரிப்பேர்ட் நான் அதெல்லாம் நடத்துவேன். அப்போ எப்படி சொல்லுவீங்கன்னா, த கேர்ள் ஹூ இஸ் டான்சிங் ஆன் த ஸ்டேஜ் இஸ் மை சிஸ்டர். ஹூ இஸ் அப்படின்னு அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை அதை வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பேசுவீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு புரியும். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது. பிகினிங்கில் வருமா, மிடில் வருமாட்டு. தென் ஃபைனல் ஒன், எண்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். They caught the guy wearing the red jacket the other day. சரிங்களா? they caught the guy wearing the red jacket the other day. இதில் பாருங்களேன், கமா நான் இதில் கொடுக்கல, கமா போடலை. தெரியுதுங்களா? ஸோ எங்கே இருக்குது வந்து ஃப்ரேசஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. புரியுதுங்களா? இப்போ என்ன அர்த்தம்? தே காட் த கை, அவர்கள் அந்த பையனை பிடித்தார்கள் மறுநாளில். அதோட சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் அந்த கைங்கிறத இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எசென்சியலாக கொடுக்குறோமான்னு பாருங்கள். வியரிங் த ரெட் ஜாக்கெட், நம்ம ரெட் கலரில் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் அவன் தான்ப்பா அந்த ஆள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த சென்டென்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரலாக எசென்சியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? இது வந்து எண்டில் வருது. சரிங்களா? ஏன் எண்டில் வருதுன்னா, இந்த கைங்கிறது தான் இந்த நவுன். இந்த ஃப்ரேசஸ் நீங்கள் மாடிஃபை பண்ணுற நவுன் இந்த கை. ஓகேவா? மோர் ஓவர் எசென்சியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிடுறேன், கமாவை எடுத்துடுறேன். இந்த கமாவை எடுக்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன். நீங்கள் பேசும்போது கமா அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறதில்ல. தே காட் த கை கமா வியரிங் த ரெட் ஜாக்கெட் கமா த அதர் டே நீங்கள் சொல்ல போகிறதில்ல. ஒரு ஸ்ட்ரோக்கு கூட விட போகிறதில்ல. பட் யூ ஹாவ் டு நோ தட்.
நம்ம இது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகேவா? தென் லாஸ்ட் ஒன், I was talking about the man sitting next to your sister. சரிங்களா? I was talking about the man sitting next to your sister அப்படிங்கிறப்ப இந்த கம்ப்ளீட்டாக அந்த பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அடுத்ததாக வர அப்படியே எல்லாமே ஃப்ரேஸ். ஏன்னா இந்த மேனுங்கிற இந்த நவுனை தான் இது வந்து சொல்லுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது, இந்த ஃப்ரேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. சிட்டிங், உன் தங்கச்சிக்கு பக்கத்தாப்பில் உட்காந்துருக்கான் அந்த ஆள் வந்து சரியான ஆள் கிடையாதுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் த மேன் த சிட்டிங் நெக்ஸ்ட் யுவர் சிஸ்டர். நெக்ஸ்ட் யுவர்னா அடுத்து, உன் தங்கச்சிக்கு அடுத்து உட்காந்துருக்கானே அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே எதில் வருது? எண்ட் ஆஃப் த ஃப்ரேஸ், எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். த ஃப்ரேசஸ் ஆர் அக்கரிங் எண்ட் ஆஃப் த சென்டென்சஸ். புரியுதா? இப்போ 3 வகையிலையும் பார்த்துட்டோம். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு கீ தான், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறது, ரீகால் பண்ண மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸை நம்ம பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.